Hi friends, Realme 32 inches ஒரு எல்இடி டிவி broken. குழந்தை ஒன்று தள்ளி விட்டுடுச்சு. பேனல் டிஸ்பிளே உடஞ்சிடுச்சு. இந்த டிஸ்பிளே ஃப்ரேம்லெஸ். இந்த ஃப்ரேம்லெஸ் பொறுத்த வரைக்கும் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஃப்ரேம்லெஸ் அப்படின்னாலே நமக்கு உள்ள அந்த ஸ்டிக்கர் மூலிமா தான் அந்த பேனல் கிரிப்பாக நிற்கும். ஸ்க்ரூவோ எந்த ஒரு பீடிங் மேலே இருக்க சப்போர்ட்டோ இல்லாமல் தான் நிற்கும். எல்லாமே அந்த டேப் தான், டபுள் சைடு டேப்பில் தான். அந்த டபுள் சைடு டேப்பை நம்ம ப்ராப்பராக ஒட்டலை அப்படின்னா கரெக்டாக நமக்கு அந்த டிஸ்பிளே நிற்காது. அப்படியே உங்களுக்கு நாள் பட உங்களுக்கு அப்படியே வெளியே வந்துடும். அதனால் முதல்ல பழைய டேப் ஒட்டியிருந்தது இல்லையா, அதை நீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். பழைய டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு புது டேப்பு அப்போ தான் கரெக்டாக கிரிப்பாக ஒட்டும். இது ஒட்டின பிறகு நீங்கள் அந்த டிஸ்பிளே நம்ம புது டிஸ்பிளே உட்கார வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு அந்த டைப்பில் தான் நீங்கள் உட்கார வைக்கணும். இதை உட்கார வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம நாலா சைடு உட்காந்துருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம உட்கார வைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 4 சைடும் நான் அந்த மேலே இருக்க அந்த டபுள் சைடு ஸ்டிக்கரில் ஒரு பக்கம் மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக எடுத்து விட்டுட்டு டிஸ்பிளே இப்போ இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு மெதுவாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக ஒட்டும். இதே மாதிரி 4 சைடும் நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கனாலே உங்களுக்கு போதும். மற்றதெல்லாம் நீங்கள் அந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். டிவி கச்சிதமாக உட்காந்துக்கும். டிஸ்பிளே கரெக்டாக உட்காந்துக்கும். அது உட்காந்துக்கினாலே நமக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் மறுபடியும் ஃப்யூச்சருக்கும் எதுவும் வராது. நம்ம இதை உட்கார வைக்கல அப்படின்னாலே கொஞ்சம் பின்னாடி டிஸ்பிளே வெளியே வந்துடும். அதனால் கேர்ஃபுல்லாக இந்த டைப்பில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வர எல்லாமே ஃப்ரேம்லெஸ் டிவிங்க தான். அதனால் இந்த டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் டிஸ்பிளே மாட்டலாம். கஸ்டமருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக ஆகும். என் சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாருனா இருந்தீங்கன்னா கொஞ்சம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வியூஸ் எல்லாம் போகுது, ஆனால் கமெண்ட் தான் வரமாட்டேங்குது, லைக்கும் வரமாட்டேங்குது. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.